பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் அன்பாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை அன்பு செய்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு ஜீவராசியையும் அவர் அன்பு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலை, பிரிவினைகள், வியாதிகள் படும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, கர்த்தர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ, என்னை விலகி போயிட்டாரோ, என்னை விட்டு விலகிட்டாரோ என்று நாம் நினைக்கிறோம். அவர் என்னை அன்பு செய்யலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. ஆனால் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது கர்த்தர் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை அன்பு கூறுகிறார். நல்லவரையும் தீயோரையும் அவர் ஒரே மாதிரி தான் அன்பு செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுவேன், சூரியனை உதிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் மத்திய 5 சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் அன்பு செய்கிறவராக, நேசிக்கிறவராக தான் இருக்கிறார். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பாவங்களையோ பாவ பலகீனங்களையோ நம்ம விழுந்துட்டோம்னா நாம் என்ன நினைக்கிறோன்னா, கடவுள் என்னை விட்டு தூரம் போயிட்டார், என்னை விட்டு அவர் அகன்று போயிட்டார், அவர் என்னை அன்பு செய்யலை அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கர்த்தர் வேதத்தில் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த பலகீனமான பாவ சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மளை விட்டு விலகாமல் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஏன்னா அவரே தான் முன் வந்து வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அப்போது நாம் என்ன பலகீனமானாலும், என்ன பாவத்தில் நம்ம விழுந்து இருந்தாலும் கடவுள் கர்த்தர் நம்ம அதிலேருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவர் நம்முடைய பலகீனத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுப்பார். அப்போது நாம் தேவன் நம்மளை அன்பு செய்யறதுக்கு பாவம் தடையே கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏசாயா 54:10 சொல்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் அசைந்தாலும் உன்மேலே கொண்டு இருக்கிற அன்பு மாறாது. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், தமிழில் கிருபை என்று வந்திருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் லவ் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அப்போ மலைகள் பெயர்ந்தாலும் குன்றுகள் அசைந்தாலும் உன்மேலே கொண்டிருக்கிற அன்பு மாறாது. அது மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் அன்கண்டிஷ்னல் லவ் என்று வந்திருக்குது. அன்கண்டிஷ்னலாக நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்வது. அன்பு என்பதே நிபந்தனை இல்லாமல் செய்வது தான் அன்பு. அன்பில் நிபந்தனை கிடையாது. ஒருவேளை அன்பில் நிபந்தனை இருக்குன்னா அது அன்பாகவே இருக்கவே முடியாது. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நிபந்தனை இல்லாமல் நீ நல்லவனாலும் சரி கெட்டவனானாலும் சரி, எனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது உன்னை அன்பு செய்கிறதில்ல. நிபந்தனை அற்ற ஒரு அன்பை நான் மேலே வைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று. நம்ம பரிசுத்தவான்களாக இருந்ததுனால அவர் மனுஷ ரூபம் எடுத்து வரல. நம்ம பாவிகளாக இருக்கும்போது தான் மனுஷ ரூபம் எடுத்து வந்து சிலுவையில் பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி நம் பாவங்களை போக்கி நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஆக்கி கொண்டார். அதனால் தேவன் அன்பு செய்கிறதுல அவருடைய அன்பு செய்வதில் அவர் பாவத்தை பார்ப்பது இல்லை. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பாவிகளோடு தங்குகிறாரு, பாவிகளோடு உணவு உண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி பரிசேயர்லாம் சொல்கிறாங்க. பாவிகளோடு பழகுகிறாரு என்று சொல்லி. அப்போது கர்த்தருக்கு பாவியெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. அவர் பாவிகளை அன்பு செய்யத்தான் இந்த பூமியில் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் ஒருவேளை பாவத்தில் இருக்கிறதுனால கடவுள் அன்பு செய்யலையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இல்லவே இல்லை. நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் தேவன் உங்களை அன்பு செய்கிறார், உங்களை நேசிக்கிறார். நம்மளை பாவத்திலிருந்து அவர் தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற காரியம் என்னன்னா அவருடைய அன்பு. ஏன்னா நிறைவானது வரும்போது
குறையெல்லாம் நீங்கி போகும் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவருடைய அன்பு தான் நிறைவானது. அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் நிரம்பி வழியும் போது நம் பாவ பலகீனத்திலிருந்து, பாவ சூழ்நிலையிலிருந்து, மனிதர்களிடமிருந்து நாம் விலகி வெளியே வந்து விடுவோம். ஆனால் நாம் அவருடைய அன்பை நாம் ருசிக்கணும். நம்ம அவருடைய அன்பை நம்ம ருசித்தோன்னா நம்ம பாவத்தில் நம்ம இருக்கவே மாட்டோம், பலகீனத்தில் நாம் இருக்கவே மாட்டோம், இருளில் நாம் இருக்கவே மாட்டோம். அப்போது அவருடைய அன்பை நம்ம ருசிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது, நாம் உணர வேண்டியது, கர்த்தர் என்னை அன்பு செய்கிறார் என்பது தான். ஜபத்தில் முதல்ல நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்னை அன்பு செய்கிறார். என்ன தவறுகள் நான் செய்திருந்தாலும், என்ன பலகீனத்தில் நான் விழுந்திருந்தாலும் கடவுள் என்னை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு என் இருதயத்தை நிரம்பி வழிகிறது, என் இருதயத்தை முற்றிலுமாக ஆட்கொண்டு இருக்கிறது. அவர் அன்பினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு என்னை நடத்துகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தியானிக்கும் போது என் பாவம் தேவன் அன்பு செய்ய எந்த தடையுமே இல்லை. அவர் என்னை அன்பு கூறுகிறார். அவர் என்னை எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை விரும்புகிறார். அவர் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நீங்கள் வாயால் சொல்லி உங்கள் காதால் திரும்ப திரும்ப கேட்கும்போது தேவன் என்னை அன்பு கூறுகிறார் என்பதை, உங்களை அன்பு கூறுகிறார் என்பதை நீங்கள் ஈஸியாக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் என்னை அன்பு கூறுகிறார் என்ற உறுதியை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு ஜபத்தை ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களால் தெளிவாக ஜபத்தில் கேட்டு அதன்படி உங்களால் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். பாவத்திலிருந்து, பாவ பலகீனத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். பவுல் கர்த்தருடைய அன்பை தியானித்து அவர் கடைசியாக சொல்கிறாரு, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எதையுமே கணக்கிட முடியாது, அவ்வளவு என்னை அன்பு கூறுகிறார் என்று பவுல் தன்னை சொல்லுகிறார். பிரியமான சகோதரனை, சகோதரியை, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் கடவுள் நம்முடைய சூழ்நிலையை பார்ப்பதில்லை, நம்முடைய கிரியைகளை பார்ப்பதில்லை. தேவன் நம்மை அன்பு கூறுவதில்லை, அவர் நம்மை அன்பு கூறுகிறார். எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை அவர் அன்பு கூறுகிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணுன்னா அவருடைய அன்பை நம்மளால் சுலபமாக ருசிச்சிட முடியும். அவருடைய அன்பை நம்ம ருசிச்சிட்டோன்னா நம்ம பாவ பலகீனங்கள் எதுவானாலும், மறைவான பாவமாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் சுலபமாக வெளியே வந்துட முடியும். அதனால் நாம் சுலபமாக ஜெயம் கொள்ள முடியும். அவர் என்னை அன்பு கூறுகிறவனால நான் முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன் என்று பவுல் ரோமர் 8 அவர் சொல்கிறார். அப்போது அவருடைய அன்பு எல்லாத்தையும் ஜெயம் கொண்டுடும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம், வியாதி, கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் அவருடைய அன்பு ஜெயிச்சிடும். எப்போ அவருடைய அன்பு ஜெயிக்கும்னா, நாம் கர்த்தர் நம்மை விரும்புகிறார், அன்பு செய்கிறார், அன்கண்டிஷ்னலாக அவர் அன்பு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அப்போ நம்ம ஜெபத்தில் தியானிக்க வேண்டிய வசனமே இதுதான், கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், அவர் என்னை அன்பு செய்கிறார். இதுதான் ஜெபம், சின்ன ஜெபம். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், கர்த்தர் என்னை அன்பு கூறுகிறார். இதை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டுரும். எப்போ அவர் உங்களை நேசிக்கிறார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களை விட்டு விலகி போகிறத உங்களால் பார்க்க முடியும். வாழ்க்கையில் ஜெயம் எடுத்து நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக மாறி போவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னீங்க. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கீங்க. இதோ இந்த வசனத்தின்படி
ஆண்டவரை இவருடைய உள்ளத்தில் வார்த்தை இருக்கிறபடினால் இந்த நேரத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்ட அத்தனை காரியங்களையும் நீ தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.